இந்த கோபுரம் எத்தனை அடி உயரம் இருக்கும்? ஒரு 50 அடி உயரம் இருக்குங்க. 50 அடினா 80 அடியில கட் அவுட் கட்டுங்கய்யா. அது கோபுரத்தை எல்லாம் மறைக்கிறதுக்கு தானே கட்ட சொல்றது. கோபுரம் தெரியாம கட் அவுட் மட்டும் தெரிஞ்சா ஜனங்க சினிமா கொட்டை நினைப்பாங்க. நினைச்சிட்டு போட்டுமையா, நாம அரசியலையே சினிமா மாதிரி தானே நடத்துறோம். சினிமாவோட ஸ்டண்ட், சோகம், காதல், காமெடி அப்படி கலந்து குழப்பி அடிக்கிற மாதிரி நாமளும் கலந்து குழப்பி அடிப்போம். ஜனங்க அதை நம்பிடுவாங்க. இந்த இடத்துல 10க்கு 10 குழி வெட்டணுங்களா? மேடை போடணும்யா. அப்புறம் இந்த இடத்துல 6 குழி தோண்டணும். வந்திருக்கிறதே 5 பேரு, எதுக்குங்க 6 குழி? நானும் வந்ததுல இருந்து பாத்துக்கிட்டு இருக்கேன். நீ ஏடா கூடமா கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்கிய. நீ என்ன எதிர்க்கட்சிக்காரனா? இல்லைங்க. நீ என்ன சுயேட்சையா? ஐயா, ஐயர் வர என்ன ஐயர் வர்றாரு, ஒய்யர் வர்றாரு. நாங்க கவர்னருக்கே பயப்பட மாட்டோம், ஐயருக்கா பயப்பட போறோம்? என்ன ஐயரே, கோயிலுக்குள்ள அங்கங்க குழி தோண்டணும்னு சொல்றேன், என்ன விஷயம்? உங்களுக்கு விஷயம் தெரியாதா சாமி? அடுத்த வாரம் நம்ம கோயில்ல கும்பாபிஷேகம் நடக்குதுல்ல, அத பாக்குறதுக்காக நம்ம சேர்மன் 2 hours இங்கே தங்க போறாங்க. இங்கே தங்க போறதுனால அவங்களுக்கு அவசர ஆத்திரத்துக்கு ஏதாவது வந்துருச்சுன்னா வீட்டுக்காக போக முடியும். அதனால லெட்ரின், பாத்ரூம் எல்லாம் கோயிலுக்குள்ளே கட்ட போறோம். பகவான் சன்னிதில பாத்ரூமா? சிவசிவா. அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், சேர்மன் அம்மா வரும்போது கோயிலை சுத்தி வீட்டுல உள்ளவங்க எல்லாம் ஒரு வாரத்துக்கு எங்கேயாவது ஓடி தொலைச்சிருங்க. கோயிலை சுத்தி குருக்கள் தான் இருக்கோம். நாங்கெல்லாம் போயிட்டா அப்புறம் பூஜை பண்றது யாரு? அதெல்லாம் நாங்க பாத்துக்குவோம்யா. காலைல விழுகிறதுல இருந்து அர்ச்சனை பண்ற வரைக்கும் எல்லாம் எங்களுக்கு அத்துப்படி. கொஞ்சம் விட்டா கோயில் கர்ப்பகத்துல அம்மனுக்கு பதிலா அம்மாவே கொண்டு வந்து உட்கார வச்சிருவது போல இருக்கே. ட்ரை பண்றோம், ஆனா இங்க போராட்டம் வந்துருமே அப்படின்னு ஃபீல் பண்றோம். நீங்க வாங்கயா, எக்கச்சக்கமான கோயில பாத்ரூம் கட்ட வேண்டியது இருக்கு. இந்த பாவத்தை எல்லாம் பாக்குறதுக்கு பார்க்காமே இருந்துடலாம். எத்தனை காலம் தான் ஏமாற்றுவாய் இந்த நாட்டிலே, சொந்த நாட்டிலே. என்னங்க திடீர்னு ரோட்டுக்கு குறுக்க கம்ப கட்டி வச்சிருக்கீங்க? டெய்லி உங்களுக்கு சொல்லிட்டே இருக்கணும்யா. இப்படி நேரங்காலம் இல்லாம டிராபிக் க்ளோஸ் பண்ணாவே சேர்மன் அந்த பக்கம் வர்றாங்கன்னு அர்த்தம். இது கூட புரியல. புரிஞ்சு மட்டும் என்ன பண்றது? நீங்க செய்யறது தப்புன்னு சொன்னா சொல்றவன ஆளை வச்சு அடிக்கிறீங்க, இல்லைன்னா வீட்டுக்குள்ள கஞ்சாவை வச்சு பிடிக்கிறீங்க. வாயை திறக்கவே பயமா இருக்கு. உன்னை யார் யார் திறக்க சொன்னது? மூடிக்கிட்டு மூடிக்கிறீங்க. பிள்ளையார் பால் குடிச்ச மாதிரி வேப்ப மரத்துல ஏதாவது அதிசயம் நடந்து போச்சா? வேப்பலுக்கு இப்படி அடிச்சுக்கிறாங்க. நீ வெளியூரா? ஆமா. அதான் அப்படி கேக்குறீங்க. இந்த ஊர் சேர்மன் அம்மாவுக்கு பிறந்த நாள். இந்த ஊர் பஞ்சாயத்து போர்டு பெண் மெம்பர் எல்லாம் வேப்பஞ்சாலை கட்டிக்கிட்டு தீ மிதிக்க போறாங்க. அதான் வேப்பலுக்கு இவ்வளவு காக்கி. பொம்பளை மெம்பர் எல்லாம் தீ மிதிக்கிறாங்க, இந்த ஆம்பளை மெம்பர் எல்லாம் அம்மா பிறந்த நாளைக்கு என்ன பண்ண போறாங்க? அது இன்னும் தமாதா இருக்கும். ஒருத்தர் அளவு குத்திட்டு தேர் இழுக்கிறாரு, இன்னொருத்தர் காது குத்திட்டு காவடி எடுக்கிறாரு, ஒருத்தர் ஒயிலாட்டம், இன்னொருத்தர் மயிலாட்டம். அது ரொம்ப தமாதா இருக்குங்க. ஒரு மெம்பரு அம்மா வீட்டுல இருந்து கோயிலுக்கு உருண்டுகிட்டே போறாங்க. இந்த மாதிரி விஷயத்தை கேட்டு வேதனைப்படுறதை விட காதை மூடிட்டு போறது எவ்வளவோ மேல். இவர்கள் மூவர் மட்டுமல்ல, இந்த ஊர் முழுவதும் உள்ள மக்களின் நிலை இதுதான். இதற்கெல்லாம் காரணம் யார்? முத்திர குத்துட்டுமா? முத்திர குத்தி கையெழுத்து போடட்டுமா? இதுல குத்துங்க. இதுல குத்துங்க. வசந்த், நீ வெயிட் வெயிட்னு சொன்னது இந்த வெயிட் தானா? வசந்த், ஊர்ல இவனுக்கு என்ன பேர் தெரியுமா? இவனுக்கு? இவனுக்கு தான் சேர்மன். அதான் இல்ல, ரப்பர் ஸ்டாம்ப்னு பேசிக்கிறாங்க. அப்படியா? ஆமா வசந்த், ஊரெல்லாம் இவனை பத்தி அப்படிதான் பேசிக்கிறாங்க. எலெக்ஷன்ல நிக்கிறது இவன், ஓட்டு வாங்கி ஜெயிக்கிறது இவன், சேர்மன் ஆவறது இவன். ஆனா ஃபைல பாக்குறது நீ, போஸ்டர்ல பேரு போட்டுக்கிறது நீ, கட் அவுட் வச்சுக்கிறது நீ. அப்போ நான் உங்களை டம்மி ஆக்கி கிச்சன் பாலிடிக்ஸ் பண்றேன்னு சொல்றீங்களா? எங்க என் முகத்தை நல்லா பார்த்து சொல்லுங்க. ஐயோ, உன் முகத்தை பார்த்து என்னைக்கு வசந்த் இவன் பேசி இருக்கிறான்? மேடை ஏறி பேசும்போது 6 போல பேச்சு, உன் முகத்தை பார்த்து அத்தனையும் போச்சு. உங்களுக்கு பதிலா ஃபைல நான் ஏன் பாக்குறேன் தெரியும்ல? ஏன்? உங்களுக்கு இங்கிலீஷ் தெரியாது. ஆமா, நான் 5ஆம் கிளாஸ். விவரம் தெரியாம கையெழுத்து போட்டா
அப்புறம் ஏதாவது ப்ராப்ளம் ஆயிடும்ல. ஆமா வசந்த். அதனாலதான் நான் ஃபைல பார்த்து கையெழுத்து போட சொல்றேன். தப்பா டார்லிங்? ஐயோ தப்பே இல்ல வசந்த். நாட்டி. ஃபர்ஸ்ட் டியூட்டி, அப்புறம் தான் ஹாப்பி. நீங்க முதல்ல யூனியன் ஆபீஸ் போயிட்டு வாங்க. அப்படிங்கிற யோ கணக்கு ஐயா, எங்க என் காரு? சொக்கர் எடுத்துட்டு போயிருக்காருங்க. சொக்கரா? யாரு அது? இல்லைங்க, சொக்கனத்தான் மரியாதையா சொக்கர்னு கூப்பிடுறேன். சொக்கன்னு கூப்பிட்டா ஆள் வச்சு அடிக்கிறாருக்கு. யோ ஐயா, வெளியே போகும்போது என்னைய தொண பேசிக்கிட்டு. டார்லிங் நீங்க புறப்படுங்க, வேற கார் இருக்கு. சரி. யோ கணக்கு, நான் கொஞ்சம் அசந்தா என்னென்னமோ நடக்குதியா. அந்த சொக்கம் பையன் எல்லாரையும் மிரட்டி வீட்டை வாங்குறானா நிலத்தை வாங்குறானா, ஏகப்பட்ட கம்ப்ளைண்ட் எனக்கு வருதியா. ஐயா, இங்க வந்து ஒரு கலக்கு கலக்குவீங்கன்னு பார்த்தா சீட்டு கட்ட குலுக்க ஆரம்பிச்சிட்டீங்களே. அழகு, இதெல்லாம் சிம்பாலிக்கடா. அப்போ சகுனி வந்து பகடை விட்டான்னு வையே, தருமருக்கு நாடு போச்சு. இந்த சொக்க சீட்டை குலுக்குனான்னு வையே, இவனுக்கோ வீடு போகுதுன்னு அர்த்தம். ஓ என்னடா இது, செத்தவன உட்கார வைக்கிற மாதிரி ஒரு சேர் போட்டுருக்கானுங்க, கோமண துணி மாதிரி ஒரு ஸ்கிரீன் கட்டி விட்டுருக்கானுங்க. முதல்ல இதெல்லாம் கிழிச்சரு போட. யோ யாரியா நீங்க? ஏன் தியேட்டருக்குள்ள வந்து அதோட இதை கிழி சொல்லிட்டு இருக்கீங்க? என்னையா இது? யாருன்னு தானே கேட்டேன், அதுக்கு போய் இப்படி அடிக்கிறீங்க? ஆட நீ ஒண்ணு கொட்டாய் வர்றதுக்கு ஏமாந்து போய் வாயை திறந்தாலே நாங்க அடிச்சு போடுவோம். எங்களுக்கு பாலிசி அப்படி செட்டப் பண்ணி கொடுத்துருக்காங்க. யோ ஐயாவை பார்த்தா யாருன்னு கேட்டேன். இவர் யாரு தெரியுமா? நம்ம சேர்மன் அம்மாவோட உயிர் தோழர். உயிர் தோழனா? அப்படின்னா இந்த தியேட்டரை விலைக்கு வாங்க வந்திருக்கீங்களா? அசத்திட்டியாப்பா, உயிர் தோழர்னு சொன்ன உடனே விலைக்கு வாங்கத்தான் வந்து உனக்கு கண்டுபிடிச்சிட்டு பாத்தியா? இந்த நாட்டுல உயிர் வாழ்றதுக்கு உனக்கு எல்லா தகுதி இருக்கு. நீ தாயா பச்சை தமிழன். கருப்பு கோட்டு போட்டு கையில பத்திரத்தோட நிக்கிறாரு இவர், சப் ரிஜிஸ்டாரு. டைப்ரைட்டிங் மிஷினோட நிக்கிறானே இவன் பியூனு. ஆபீஸ்ல வாட்ச்மேன் மட்டும் தான் இருக்கேன். நடமாட நீதிமன்றம் பார்த்திருக்கேன், நடமாட லைப்ரரி பார்த்திருக்கேன், ஆனா நடமாட ரெஜிஸ்டர் ஆபீசர் இப்பதான் பாக்குறேன். இன்னும் கொஞ்ச நாள்ல ஜனங்களை தவிர எல்லாமே நடமாட ஆரம்பிச்சிருமியா? அவன் என்ன ரொம்ப ஜாஸ்தியா பேசிட்டு? யூ ஆர் டாக்கிங் டூ மச். பத்திரம் ரெடியா இருக்கு, கையெழுத்து போட. போடுறா மஞ்சச்சு பா. ஆனா பாவீங்களா, இதில் நான் கையெழுத்து போட மாட்டேன். யோ கையெழுத்து போடுறது பெரிய விஷயமா பேசிட்டு கை இருக்கிற எவன் வேணாலும் போடலாம் என் கையெழுத்து. ரூபா நோட்லயே கையெழுத்து போட்ட ஆளு இவனுங்க. டேய் இவன மாதிரி எவன் கையெழுத்து போடுவீங்க? எல்லாரும் தூக்கிட்டானுங்கப்பா. ஆனா எனக்கு வேண்டியது ஒரே கையெழுத்து. இந்த விஷயத்திலயாவது நாங்க நேர்மையா இருக்கலாம்னு பாக்குறோம். போடியா கையெழுத்து, போடியா கையெழுத்து. போட போறீங்களே, ரொம்ப மிரட்டாதீங்கடா. போடு ராஜா. அட பாவீங்களா, இப்படி எல்லாம் அநியாயம் பண்றீங்களே. உங்களை எல்லாம் தட்டி கேட்கறதுக்கு யாரு வரப்போறாங்களோ? இது பள்ளிக்கூடம். இங்க ரவுடிங்களுக்கு என்ன வேலை? பாரு, நாங்க ஒண்ணும் படிக்க வரல,
பள்ளிக்கூடத்தை வேலைக்கு வாங்க வந்திருக்கோம். உடனே பொசிஷன் கொடுத்துட்டு பள்ளிக்கூடத்தை மரத்தடிக்கு மாத்து. பசங்க காத்தோட்டமா படிக்கட்டும். இத விக்கிறதா நான் சொல்லலையே. என்னது? நீ என்னையே சொல்றது? இது வேற வாங்குற கதையெல்லாம் கிடையாது, எல்லாம் எடுத்துக்கிறது தான். பத்திரம் ரெடி ஆயிடுச்சு, மரியாதையை கையெழுத்து போடு. பத்திரத்து காட்டு. இது என்ன சாதாரண வீடு நினைச்சீங்க? பெருந்தலைவர் காமராஜர் வந்து தங்கியிருந்த வீடு. அவர் நினைவில்லமா இங்க பள்ளிக்கூடம் நடத்திட்டு இருக்கு. இந்த புனிதமான இடத்தை விலை பேச வந்திருக்கீங்களா? நீ வரலாறு தெரியாம பேசிட்டு இருக்கீன்னு நினைக்கிறேன். சரி, உன்னை சொல்லி தப்பு இல்ல. அப்ப நீ மிலிட்டரியில இருந்திருப்ப. காந்தி வந்து தங்கின வீட்டையே விலைக்கு வாங்கிட்டோம். காந்தி உன் பூச்சாண்டிக்கெல்லாம் நான் பயப்பட மாட்டேன்டா. உன் பணத்துக்காக இந்த வீட்டையும் விற்க மாட்டேன், என் கொள்கையையும் விற்க மாட்டேன். ஏய் போட. என்னடா பராக் பார்த்துட்டு நிக்கிறீங்க? குட்டா ஆளுக்கு ஒரு கைராட்டை வாங்கி சுத்தி போடுறதா பரதேசி பசங்களை. போங்கடா, உள்ள போய் அடிச்சு காலி பண்ணுடா. வீரையா, ஊரே இந்த சேர்மன் அம்மாவை பார்த்து பயப்படுது. ஆனா நீ துணிச்சலோட வந்து செஞ்ச உதவிய நான் என்னைக்கும் மறக்க மாட்டேன். இந்த நாட்டுக்காக நீங்க செஞ்ச தியாகத்தை விட இது ஒண்ணும் பெருசு இல்லைங்க. இந்த நாட்டை எதிரிகிட்ட காப்பாத்த போய் என் கால் ஊனமாயிடுச்சு. இப்ப கொள்ளையடிக்கிறாங்களே, இவங்க கிட்ட இருந்து ஊரை காப்பாத்துறதுக்காக என் உயிரே போனாலும் நான் பயப்பட மாட்டேன். பயப்படாதீங்க, இந்த கண்டக்டரோட துணை எப்போ உங்களுக்கு இருக்கும். என்னங்க இந்த சவுக்கல்ல அடிங்க. வசந்த், நீ என்ன தப்பு பண்ண? உன்னையே அடிக்கணும். ஒரு பள்ளிக்கூடத்தை விலைக்கு வாங்கி உங்க பேர்ல அனாதை ஆசிரமம் நடத்தலாம்னு நினைச்சேன். அது ஒண்ணும் தப்பு இல்லையே. தப்பு இல்ல, அவங்கள பாருங்க. அம்மாவை எடுத்து பெரியம்மா வாக்காத, அவங்களுக்கு சின்னமா தான் பிடிக்கும். யோ, என்னையாச்சு?
உங்க பேர்ல அனாதை ஆசிரமம் கட்டுறதுக்கு ஒரு இடத்த விலைக்கு வாங்கலான்னு போனுங்க. அடிச்சு அனுப்பிச்சிட்டானுங்க. இங்க பாருங்க நத்தம். யாரு அவன்? அடிச்சவன் பேர சொன்னா நீங்க திருப்பி அவனை அடிக்கவா போறீங்க? அது உங்க பையன் வீரையன். வீரையன் பேரு சொன்ன உடனே உங்களுக்கு கொப்புன்னு வேத்துச்சையே. பித்தமா இருக்கும். ஆட சும்மாரியா, அவர் பையன் பேர சொன்னோன்னே அவர் அப்செட் ஆயிட்டாரு. ஐயா அது சும்மாரியா, நீ என்ன சொல்ல வரேன் நான் சொல்லிடுறேன். நீ ஒரு வாரம் ஆக்கிருவ. என்னதான் இருந்தாலும் ஐயாவுக்கு முதல் தார்த்த அம்மா மேலையும் அவங்க புள்ள மேலையும் தாங்க ரொம்ப பாசம். நான் புருஷன் சேர்மனா இருக்கணும்னு நினைக்கிறேன். ஆனா அவங்க புள்ளைய சேர்மனா ஆக்கணும்னு துடிக்கிறாங்க. ரொம்ப மோசம். வசந்த், வள்ளியம்மையன் கூட வாழல. அவ மனசுல நான் வாழ்ந்துட்டு இருக்கிறேன். அவ எனக்கு துரோகம் பண்ண மாட்டான். அப்படின்னா அவ வள்ளினா நீ தெய்வான. நல்ல வேளை முருகா ரெண்டோட நிறுத்திட்டாரு. என்ன மன்னிச்சிடுங்க. உங்க புள்ள செஞ்ச தப்புக்கு நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். உனக்கு வேற வேலையே இல்லம்மா. இப்ப நான் என்னத்த பண்றேன்னு அவர்கிட்ட போய் மன்னிப்பு கேக்குறேன். டேய், சொக்க யாருடா? அந்த வசனாவோட கையால் நீ அவனை போட்டு அடிச்சிருக்க. இந்த விஷயத்தை உங்க அப்பாட்ட எப்படி சொல்லுவாங்க? நீ வேணும்னே உங்க அப்பாவுக்கு எதிரா கலாட்டா பண்றேன்னு சொல்லுவாங்க. அவங்க சொன்னாலும் சொல்லாட்டி எங்க அப்பனுக்கு நான் எதிரிதான். டேய், அதுல என்ன தப்பு? அவரு உன் புருஷங்கிறதுக்கு அடையாளம் உன் கழுத்துல இருக்க தாலி, எங்க அப்பாங்கிறதுக்கு சாட்சி என் பேருக்கு முன்னாடி இருக்க இனிஷியல். இதை தவிர அவருக்கு நமக்கு என்ன சம்பந்தம்? டேய், உங்க அப்பா பத்தி உனக்கு தெரியாதுடா. என் புருஷனை பத்தி எனக்கு தெரியும். அவர் உடம்பு எவகிட்ட வேணாலும் இருக்கலாம். ஆனா உசுரு என்கிட்ட தாண்டா இருக்கு. ஏன் இந்த 10 வருஷத்துல ஒரு தடவை கூட வந்து ஒண்ணு பாக்கல? படி தாண்டி வந்தது நான் தான். மறுபடியும் படியேறி போக வேண்டியவளும் நான் தான். அதுக்கு இன்னும் காலம் வரல. காலம் அதுவா வராதுமா. அந்த ஆள் மயக்கி இருக்காளே, அவளை வெட்டிட்டு நான் ஜெயிலுக்கு போகணும். அப்பதான் நீ இந்த வீட்டுக்குள்ள போக முடியும். ஒன்னதான் தம்பி, கத்தி ஏத்திட்டாப்பா, உன் புத்தி ஏத்திட்டு. தம்பி, சண்டை போடுறதுனால எந்த பிரச்சனையும் தீராது. அப்படி தீரதா இருந்தா நீதிபதி கையில பேனா இருக்காது, அருவாதான் இருக்கும். ஐயா, என்ன நடந்துச்சுன்னு தெரியுமா? நடந்தது நடந்ததா இருக்கட்டும். இனி நடக்க போறது நல்லதா நடக்கட்டும். நீங்க சேர்மனா இருந்தப்போ ஏழையின் சிரிப்புல இறைவனை காணலாம்னு சொல்லி எல்லாருக்கும் நல்லது செஞ்சீங்க. நீங்க பதவி விட்டு போனீங்க. இப்ப பணக்கார சிரிப்புல தான் பகவானே பாக்குறாங்க. ஆ, உங்க அப்பா நல்லவன் தாப்பா. அதனாலதான் நான் சேர்மன் சீட்டை விட்டு கொடுத்தேன். அவன் அதை பொம்பளையிட்ட அடமானம் வச்சுட்டான். இப்ப தானே நடக்குது. கொஞ்சம் பொறுமையாரு. உங்க அப்பா கிட்ட நானே பேசுறேன். வசந்த், என்ன ஆவுட நாயகன் இவன் பேரை எழுதிட்டு இருக்க? அது அது ஸ்ரீராமதி எழுதுனா புண்ணியன்னு சொல்லுவாங்க. எனக்கு நீங்க தானே ஸ்ரீராமன். அதான் உங்க பேரை 1008 தடவை எழுதினேன். அடாடாடாடா. இந்த பாழா போன ஜனங்கிட்ட பத்தினிங்க பேரை கேட்டா சாவித்ரி, சதியோனிசியா, நலாயினின்னு பழைய பேரே சொல்லிட்டு இருக்காங்க. என் வீட்டுல ஒரு பக்கா பதிவிரதம் இருக்கிறது ஒரு பயலுக்கும் தெரியல. வசந்த், உன் பேரும் பாட புத்தகத்துல வர்றதுக்காக ஒரு போராட்டமே நடத்த போறேன். ஐயா, எல்லாரும் உங்க பேச்ச கேட்டு கை தட்டுவாங்க. நீங்க ஏன் பேச்ச கேட்டு கை தட்டுறீங்க? பாராட்டுக்கு ரொம்ப நன்றிப்பா. ஒரு முக்கியமான விஷயம், கடவுள் எழுதின தலையெழுத்துக்கு அப்புறம் மனுஷனுக்கு முக்கியமானது அவனோட கையெழுத்து. அந்த கையெழுத்து கைமாறிடாம பாத்துக்கணும். ஐயா, நீங்க பதவியில இல்லைனாலும் உங்க மேல மதிப்பு மரியாதையும் வச்சிருக்கிறோம். நானு உங்க பேரை சொல்லித்தாயா இந்த பதவிக்கே நான் வந்தேன். அப்பா, பதவிங்கிறது தோல்ல போட்டிருக்கிற துண்டு மாதிரி, கொள்கைங்கிறது இடுப்புல கட்டி இருக்கிற வேட்டி மாதிரி. துண்டுக்காக வேட்டி இழந்துடக்கூடாதுப்பா. இதை ஏன் என்கிட்ட சொல்றீங்க? இல்ல, உன்னோட நிகழ்காலமும் எதிர்காலமும் நல்லா இருக்குன்றதுக்காகத்தான் சொல்றேன். நான் வர்றேன்ப்பா. வாங்க ஐயா.